ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சென்னை சிட்டி உர்பன் ஹெல்த் மிஷன்லேருந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட், அதாவது அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எம்பிபிஎஸ், எம்டி தெரப்பின்னு சொல்லியிருக்காங்க. டிஎன்பி அது மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. வேக்கன்சி ஒரு வேக்கன்சி இருக்குது. சம்பளம் பார்த்தீங்கன்னா 90,000. ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா நாட் எக்ஸ்டெட் 50 வருஷம் 50 கொடுத்துருக்காங்க. 50 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. 50 ஏஜ் கூட வந்து அப்ளை பண்ண முடியாது இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் சேம் அதே டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. எம்பிபிஎஸ் ரெகக்னைஸ்ட் மெடிக்கல் கவுன்சில் இந்தியா கொடுத்துருக்காங்க. எம்சிஐ அப்புறம் வந்து எம்டி படிச்சிருந்தா ஓகே, டிஎன்பி படிச்சிருந்தா ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அது வந்து ஃப்ரெஷரில் எடுக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸில் எடுக்கிறாங்க. அது வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 60,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ பயாலஜி நான் மெடிக்கல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி, அதாவது டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி, எம்எஸ்சி பயோடெக்னிக்கல், எம்யூ பயோமெடிக்கல் சயின்ஸு, டிஹெச்பி டாக்டர் ஆஃப் ஃபிசியாலஜி அதுமாதிரிலாம் படிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 40,000 சம்பளம் இருக்குது. நாட் எக்ஸீட் 50 வருஷம், அதாவது 50 ஏஜுக்கு மேலே அப்ளை 50 ஏஜ் கொடுத்தவங்க அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெட்டர்னரி அசிஸ்டன்ட் சர்ஜன் கொடுத்துருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் கண்டிப்பாக இருக்கும் சொல்லுங்கள். அதாவது வெட்டர்னரி டிகிரியில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் கம்பல்சரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தம்பி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் போஸ்ட் டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் ஹெல்த் ஆறு எபிடியாமியாலஜி, மெடிசன்ஸ், மைக்ரோபயாலஜி இருந்தால் ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 5 வருஷத்துக்குள்ளே 5 வருஷமோ இல்லை 5 வருஷம் கிட்ட இருந்தாலும் ஓகே தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அது மாதிரி பார்த்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 53,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்டோமாலஜி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் என்டோமாலஜி, ஜுவாலஜி, ப்ரெஃபர்ட் டாக்குமெண்ட் பிஹெச்டின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 5 வருஷமும் இருக்கலாம், 5 வருஷத்துக்குள்ளவும் இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 33,000 சம்பளம். ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா 50 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஹாஸ்பிட்டல் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் இல்லை 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அது தம்பி இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுலேயும் ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 30,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 50 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஃபினான்ஸும் கொடுத்துருக்காங்க. எம்பிஏல இருக்கிற ஃபினான்ஸு, ஐசிடபிள்யூஏ, சிஏ அப்படின்றவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இது வந்து 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 4 வருஷத்துக்குள்ளே இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்தா அப்படின்னா அவங்க வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 30,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 50 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டி 2 வருஷம் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா 14,000 சம்பளம், 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜர் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐடி செக்டர் இருந்தால் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 26,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா அனலிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்த வேகன்சி பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதெல்லாம் கண்டிப்பாக முடிச்சிருந்தா ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், அக்சஸ் ப்ரெஃபரபிள், அதாவது உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது தடையில்லாமல் செய்கிற மாதிரி இருக்கும் எம்எஸ் ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 26,000 சம்பளம், 40 ஸ்கூல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டி பர்பஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது டிகிரி பார்த்தீங்கன்னாக்கா கிராஜுவேட் டிகிரி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 3 வருஷமாக இருக்கலாம், இல்லை 3 வருஷத்துக்குள்ளே இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு பார்த்தீங்கன்னாக்கா மஸ்ட் ஹேவ் ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னாக்கா ஸோ அதுக்கு ஒர்க்கான நாலேஜ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீட்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40 அதாவது பெர் மினிட்டுக்கு வந்து 40 ஸ்பீடில் வந்து டைப்பிங் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து ஸோ அதுக்கப்புறம் 80 கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது தகுந்த பார்த்து பண்ணிங்க அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். அது வந்து 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 13,500 கொடுத்துருக்காங்க. வயசு பார்த்தீங்கன்னாக்கா 30 வயசுக்குள்ள சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கான கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒர்க்கிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்பரேஷன்லாம் லிமிட், அதாவது சென்னை கார்பரேஷன்லாம் உங்களுக்கு வந்து லிமிட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ட்ராக்ட் பேசிஸில் 11 மாதம் மட்டும் தான் உங்களுக்கு இந்த ஒர்க்கிங் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து
வெளியே தான் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் தேர்டாக கொடுத்துருக்காங்க. த கேண்டிடேட் ஷால் நாட் கிளைம் எனி ரைட் ஃபார் பர்மனன்சி இன் த கான்ட்ராக்ட் பேசிஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதான் பர்மனெண்ட் கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு யாரெல்லாம் இப்போ ஒர்க்கிங் பண்ணணும் அர்ஜென்ட்டாக வேணும்னாக்கா அவங்க வந்து ட்ரை பண்ணீங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ணலாம் நீங்கள். ஸோ இன்னொன்று பார்த்து அதுக்கு டைமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ஃப்ரீ ஆஃப் த காஸ்ட் ஆஃப் டவுன்லோட் இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த வெப்சைட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதில் அப்ளிகேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி 9/7/2025 நீங்கள் மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து அங்கே போகிற மாதிரி சென்ட் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கால் லெட்டர்லாம் வரும் உங்களுக்கு. அதுக்கு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எதனா ஒர்க் பண்ணுறீங்கனாக்கா அந்த ஒர்க்கிங்கான மெத்தட் அந்த என்ன ஒர்க் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து அதை வைக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2-3 வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ், அதாவது நீங்கள் சர்டிஃபிகேட்டில் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு என்னென்ன வைக்கிறீங்களோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே வைக்கிறீங்களா அது. ஸோ அதெல்லாம் வந்து செல்ஃப் அட்டஸ்டில் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் என்எம்சி, எம்சிஏ, டிசி அதாவது நீங்கள் என்ன காலேஜ் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதுக்கு என்ன ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வைக்கணும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் கண்டிப்பாக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. இங்கே வந்து உங்கள் ஃபோட்டோ அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம் ஆஃப் த போஸ்ட் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கன்ட்டு. ஸோ அதை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அப்புறம் ஆதார் நம்பர் கேட்குறாங்க, ரிலீஜன் கேட்குறாங்க. ஸோ என்ன கேஸ்ட்டு, உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு, பர்மனெண்ட் அட்ரஸு, கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் சைன் போட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வச்சு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வரும். ஸோ அதுக்கு தகுந்த நீங்கள் வந்து இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் ஃபஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் தகுதி எலிஜிபிள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.